Hi guys, welcome to JJ Mom's Life Day. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிமெண்ட் தர ரொம்ப பாசியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாங்கிற டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ராதாங்கிறவங்க. அவங்களுக்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இன்னும் சில பேர் சில சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வேறு வீடியோ கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண எடுத்துருக்கிற பொருள் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஒரு லிக்யூட் தான் எடுத்துருக்குறோம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேங்க, அது உங்களோட விருப்பம். இது இல்லாதவங்களும் வேறு என்ன செய்யலாங்கிற இதுவும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. மக்களே, வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தரையில் பாசியே புடியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே செலவு பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னா வாட்டர் ஃபுட் கலர் விற்கிறாங்க. நான் வந்து சாம்பா கலர் சூஸ் பண்ணினேன். சாம்பா கலரு நம்ம வந்து பாதி மொட்டை மாடிக்கு தான் அடிச்சிருக்கிறோம். ஏன்னா மேலே வீடு எடுக்கணுங்கிற ஒரு ஐடியானால நாங்கள் வந்து சும்மா பாதியை மட்டும் அடித்து பார்த்தோம். அந்த பாதிக்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு தோம்பு வந்துச்சு. விலைன்னு பார்த்தா 280 வெள்ளி இந்த ஒரு காசு. சாம்பா கலரு, பச்சை, வெள்ளை 3 கலர் இருந்துச்சு. நாங்கள் சாம்பா கலர் வாங்கினோம். தண்ணி வந்து லேசாக நின்றால் கூட நம்மளுக்கு பாசிலாம் பிடிக்காது. இதை கழுவிலாம் நான் வந்து ரொம்ப கலாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழுவி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் இந்த மொட்டை மாடியை கழுவி. ஏன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது, நல்லாத்தான் இருக்கும். இப்போ பாசி பிடிக்கிற இடத்துக்கு வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி சிமெண்ட்டில் வந்து பாசி பிடிச்சிருச்சு, நம்மளுக்கு வழுக்கெல்லாம் செய்யும். ஏன்னா கொஞ்சம் இடத்துல எப்போவுமே அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தண்ணி நிற்கும். தண்ணியை தள்ளித்தான் விடுவோம், அப்போவும் அப்படித்தான் நிற்க தான் செய்யும். நான் மழை தண்ணியெல்லாம் படாது, தண்ணி ஊற்றுறது தான், நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது. இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொஞ்சமாக, ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி தேய்ச்சி விடுங்க. ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கண்ணங்கரையர்ந்து இருக்குது. 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாசி பிடிச்சி. நம்ம வந்து 1 மாதம் 2 மாதம் பாசி பிடிச்சதுன்னா நமக்கு லேசாக தேய்ச்சாலே நம்மளுக்கு வெள்ளையர்ந்து போயிடும். இது சரியான கருப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் செல்லட்டும். இப்போ வாங்க பக்கத்தில் இருக்கிறத காட்டுறேன். இது வந்து ஒரு 2 மாதம் இருக்கும் பாசி பிடிச்சி. ஆனால் இது இன்னும் வழுக்கலாம் இல்லை. அதை பாருங்கள், இப்படி தேய்ச்சி விட்டாலே நம்மளுக்கு நல்லா போயிடும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு மழை காலத்தில் பாசி பிடிக்குதா, நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக போயிடும். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். இது ரொம்ப ஈஸியான வழிமுறை. நம்ம இந்த பாசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுன்னு எனக்கு யாவும் கூட இல்லை. நான் க்ளீன் பண்ணி அந்த இடத்த வழுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று லைட்டாக தண்ணி ஊற்றி மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. 2 தடவை தேய்ச்சி விடணும். ஆனால் நம்ம வந்து இந்த லிக்யூட் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒரு தடவை யூஸ் பண்ணுறோமே அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து அந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு நல்லா சுனப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குறோங்க. அந்த மாதிரி நட்டமனுக்கிட்டே தேய்ச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே பளிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு இடத்துல தித்தியாக ஏதாவது கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் லைட்டாக இப்படி தேய்ச்சி மட்டும் விடுங்க. இல்லைன்னா கம்பி புருசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி உட்காந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இல்லைன்னா அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவையில்லை, அந்த இது போதுன்னா நம்ம விட்டுறலாம். இதை தள்ளி விடணும். தள்ளி விடுறது எனக்கு விருட்டுன்னு தண்ணி அந்த இடத்துல ஓடாது. அது ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு வந்து மேடும் தாவமாக இருக்கிறனால தான் இந்த இடம் கொஞ்சமாக தாவாக இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் மேடாக போட்டுட்டாங்க. நம்மளை வந்து இதை ஒன்றுமே செய்யலை. 2 தடவை அட்ஜஸ்ட் பண்ணோம். 2 தடவை இப்படி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் செய்யலை. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு போயிடுச்சு. இந்த கொஞ்சம் இருக்குல்ல, இதை கம்பி புருஷ் வச்சு லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணாமல் சோப்பு தூள் போட்டு குளோராக்ஸ் போட்டு நீங்கள் தேய்க்கலாம். வெறும் சோப்பு தூள் போட்டு தேய்க்கலாம். உங்களுக்கு அடிக்கடி பாசி அந்த ஒரு இடத்துல பிடிக்குது அப்படின்னா 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெறும் சோப்பு தூள் போட்டு தேய்ச்சி கழுவலாம். ப்ளீச்சிங் பவுடரை முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆபத்து விளைவிக்குதுன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கிறங்க. இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா என்ன கலராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு சோப்பு தூள் போட்டு இந்த பாசி பிடிச்ச இடத்த வந்து தேய்க்கிறது எப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாசி பிடிச்சி கரெக்டாக 2 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த இடத்துல தண்ணியெலாம் தேங்காது. எப்படி இந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கு. அதில் நான் வெறும் துணிக்கு போடுற சோப்பு தூள் தான் போடுறேன். இதை இப்போ நம்ம வந்து கம்பி புருசு வச்சு தேய்க்கலாம், மட்டை புருசு வச்சு தேய்க்கலாம், விளக்கமாறு வச்சு தேய்க்கலாம், நீங்கள் எண்ணத்தை வச்சும் தேய்க்கலாம். நான் வந்து அதே ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்க்கிறேன். நான் வந்து நட்டமண் இருக்கிறது தான் பொதுவாகவே தேய்ப்பேன். அதனால் நட்டமண் எடுக்கிட்டே நான் வந்து பாருங்கள் லைட்டாக தான் நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். அதுக்கே எனக்கு போகுது பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன், 1 மாதம் 2 மாதம் பாசி பிடிச்சதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் சோப்பு தூள் வச்சு மட்டுமே தேய்ச்சி பாருங்கள்.
உங்களுக்கு அடிக்கடி ஒரு இடம் பாசி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சோப்பு தூளை போட்டு தேய்ச்சி விட்டு கழுவி விட்டுருங்க. உங்கள் வீடு பளபளன்னு போயிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அடிக்கடி பாசி பிடிக்குதுன்னா வாட்டர் ஃபுட் கலரை வந்து நீங்கள் அந்த இடத்துல டாய்லெட்லையா இல்லை வெளியிலையா எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ற தரைக்கு உங்களுக்கு பாசி பிடிக்காது. இந்த மாதிரி கம்பி புருசு வச்சு இப்படி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஏன்னா வெறும் சோப்பு தூள் போட்டதுனால நம்ம கம்பி புருசு வச்சு தேய்க்கணும். இது நீங்கள் உங்களுக்கு சிறு வயசுக்காரவங்களாக இருந்தால் இப்படி உட்காந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பளிச்சுன்னு போயிடும். வயசானவங்களுக்கு இப்படி உட்காந்து தேய்ச்சா இடுப்புகளை பிடிச்சிக்கிறோம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நம்மளுக்கு வேலை செய்யணும். ஆனால் கண்டிப்பாக செருப்பு போட்டுக்கிறோங்க, இல்லைன்னா கால் வழுக்கும். சோப்பு போட்ட இடத்த நல்லா பளிச்சுண்டு ஆக்கிட்டோம் பார்த்தீங்களா? அப்போ அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குண்டு. இந்த தண்ணி நிற்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாசி பிடிக்குது. இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 2 இடத்துல தண்ணி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் தண்ணி ஊற்றுவேன், கண்டுக்கு லைட்டாக தான் ஊற்றுவேன். அப்படி இருந்து தண்ணி சமயத்தில் நின்றோம், தள்ளி விட மறந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி வீட்டுக்காரவங்க வந்து இப்படி ஓட்டை போட்டாங்க. அப்புறம் சீட்டு மேலே போட்டதோட அந்த ஓட்டை என்ன செஞ்சாங்க, அடைச்சிட்டாங்க. எனக்கு அதனால் தண்ணி ஓட கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம மொட்டை மாடி செய்யும்போது இப்படி ஓரத்தில் வந்து இப்படி ஒரு வாய்க்கா மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு தண்ணி வந்து தங்காமல் நல்லா ஓடும். நாங்கள் அது செய்யலை, ஏன்னா மேலே வீடு எடுக்கிறதுனால நாங்கள் வந்து இப்படியே போட்டிருக்குறோம். அதனால் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெறும் மொட்டை மாடியாக இருந்தால் நீங்கள் அப்படி செஞ்சுக்கிறங்க. இப்போ நம்மளோட தரையை பாருங்கள், அப்போதே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே பளிச்சுன்னு போயிடுச்சு. இது நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை வச்சு க்ளீன் பண்ண இடம். அது எவ்வளோ கண்ணங்கரையன்னு இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.